Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்து அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு நசுக்கி போட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் இந்த டேஸ்ட் இப்படி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே டேஸ்ட் நாக்கிலே ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி வதங்கிறதுக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கும் மட்டும் இப்போது நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். நிறைய பேர் மோஸ்ட்லி கத்திரிக்காய் சாம்பாரில் போட்டாலோ காரக்குழம்புல போட்டாலோ லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. எனக்கே கூட பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய்னும் போது அதை சண்டை போட்டு சாப்பிடுவோம், ஏன்னா அதில் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போது கத்திரிக்காவை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது ஒரு 5 minutes நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ இது கூடவே கத்திரிக்காவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணோம். அப்போவே ஆட் பண்ணால் ஃபுல்லோட உப்போடைய பதத்தை எல்லாருமே வெங்காயம் ஸ்டோர் பண்ணிவிடும், அதனால் கறிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அப்போது வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கத்திரிக்காவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு இதே மாதிரி ஒரு 5 or 10 minutes மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்குமா? நீங்களும் கத்திரிக்காய் செஞ்சுருக்கீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் அதை 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே சாப்பிடும்போது நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும்னு கிடையாது. ஏதாவது தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ் அந்த மாதிரினா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம இதில் சாதம் கிளற போகிறோம், இல்லை சாதத்துக்கு போட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குழம்பு மிளகாய் பொடி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்தா அதனுடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணுவோம். இப்போ அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு 2 or 3 minutes லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டால் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இப்போது இது கூடவே ஆற வச்சு எடுத்த சாதத்தை நம்ம போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கமன்னு வாசனையாக இருக்கிற பிரிஞ்சால் ரைஸ் ரெடி. எனக்கு இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.